மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. தமிழகத்தில் காவல் நிலையங்களில் இளைஞர்கள் தாக்கப்படுவதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டுகள் மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் ஆத்திரத்தையும் ஏற்படுத்தி வருகின்றன. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் இளைஞர் அஜித்குமார் தனிப்படை காவலர்களால் தாக்கப்பட்டு உயிரிழந்த விவகாரம் இன்னும் அடங்காத நிலையில் தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி காவல் நிலையத்தில் மற்றொரு இளைஞர் காவல் ஆய்வாளர் அபுதல்ஹா மற்றும் சிறப்பு உதவி ஆய்வாளர் சுயசம்பு உள்ளிட்ட காவலர்களால் தாக்கப்பட்டதாக கூறப்படும் சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி காவல் நிலையத்தில் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு இளைஞர் ஒருவர் விசாரணைக்காக அழைத்து வரப்பட்டுள்ளார். அந்த இளைஞரை காவல் ஆய்வாளர் அபுதல்ஹா, சிறப்பு உதவி ஆய்வாளர் சுயசம்பு மற்றும் பிற காவலர்கள் காலால் உதைத்து லத்தியால் தாக்குவதாக கூறப்படும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளன. இந்த சம்பவம் தொடர்பாக இளைஞர் எந்த வழக்கிற்காக காவல் நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டார், அவர் மீது என்ன வழக்கு பதிவு செய்யப்பட்டது என்பது குறித்த தெளிவான தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை. இந்த விவகாரம் குறித்து மனித உரிமை ஆர்வலர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கடும் கண்டனங்களை தெரிவித்துள்ளனர். குற்றம் சாட்டப்பட்ட காவல் ஆய்வாளர் அபுதல்ஹா, சிறப்பு உதவி ஆய்வாளர் சுயசம்பு மற்றும் இதர காவலர்கள் மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்து கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் தாக்கப்பட்ட இளைஞருக்கு தமிழக அரசு தாமாக முன்வந்து இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் அவருக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட வழக்கு விவரங்களை விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. திருப்புவன இளைஞர் தாக்கப்பட்டு உயிரிழந்த சம்பவம் தமிழகத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் தனிப்படை காவலர் முத்து உள்ளிட்ட 6 காவலர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த விவகாரமே இன்னும் முடிவடையாத நிலையில் இருக்கும் பொழுது தேவதானப்பட்டி சம்பவம் மேலும் காவல்துறையின் செயல்பாடு மீதான மக்களின் நம்பிக்கையை கேள்விக்கு உட்படுத்தியுள்ளது. தேவதானப்பட்டி காவல் நிலைய சம்பவம் தொடர்பாக இதுவரை காவல்துறையிடம் இருந்து அதிகாரப்பூர்வ பதில் எதுவும் வெளியாகவில்லை. இருப்பினும் சமூக வலைதளங்களில் பரவிய சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக கொண்டு இந்த விவகாரம் குறித்து உயர் அதிகாரிகளால் உள்விசாரணை தொடங்கப்பட்டிருக்கலாம் என கருதப்படுகிறது. தமிழகத்தில் காவல் நிலையங்களில் இளைஞர்கள் தாக்கப்படுவதாக எழும் தொடர் குற்றச்சாட்டுகள் காவல்துறையின் செயல்பாடு மற்றும் பொறுப்புணர்வு குறித்து பல கேள்விகளை எழுப்பியுள்ளன. காவல் நிலையங்களில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருந்தாலும் இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நிகழ்வது காவலர்களுக்கு உரிய பயிற்சி மற்றும் கண்காணிப்பு இல்லை என்ற குற்றச்சாட்டுக்கு வலு சேர்க்கிறது. மேலும் இதுபோன்ற சம்பவங்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நீதி மற்றும் இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுப்பெற்று வருகிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.